இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வரலாற்று திருப்பம். இந்திய சமுதாய பிரச்சனைகளை தன் கைகளில் எடுத்தார் பிரதமர் அன்வார். சிரம்பானில் 5000 பேர் முன்னிலையில் உறுதிமொழி. மலேசிய இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை இனி தானே நேரடியாக கண்காணித்து பொறுப்பேற்கப் போவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்திய சமூகத்திடம் இருந்து பெறப்பட்ட பல்வேறு புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை தொடர்ந்தே இந்த நேரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று இரவு சிரம்பான் கிளானா ரிசார்ட்டில் இந்திய சமுதாயத்துடன் பிரதமர் நல்லிணக்க சந்திப்பு எனும் மாபெரும் நிகழ்விற்கு தலைமையேற்று இந்திய சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 5000 பேர் முன்னிலையில் பிரதான உரை நிகழ்த்துகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இந்த உத்தரவாதத்தை அளித்தார். மித்ரா அமைப்பு மட்டும் இன்றி இந்திய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இனி நானே பொறுப்பு, நானே நேரடியாக இவற்றை தன் கைகளில் எடுக்கிறேன் என அரங்கம் அதிரும் பலத்த கரவொலிக்கு இடையே பிரதமர் இந்த வரலாற்று பூர்வ உறுதிமொழியை வழங்கினார். Okay, Prime Minister will also be in charge of Indian affairs. Kalau setuju, okay. Kalau tak setuju, tak apalah. Can I proceed to also help deal with the Indian issues from now? Yes, boleh. Kalau kita setuju, saya jaga isu dan masalah masyarakat India di Malaysia. Cuma jangan marah saya sangat lama. Dia tak kesian saya. Sudah kena hadi, masuk penjara, keluar penjara, sudah saya disibaji ke bos. Jadi, Pak Prime Minister, that much I can tell you. That much I can promise you. I will do my best. I want every single Malay, every single Malay, every single Chinese, every single Indian, or Sarawak Sabah, at least to know. இருப்பினும் மித்ரா அமைப்பை கண்காணிக்கும் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் ஏற்கனவே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவார் என்றும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். பிரதமரின் இந்த நேரடி தலையீடு மூலம் இந்திய சமுதாயத்திற்கான கொள்கை ஒருங்கிணைப்புகள் மேலும் வலுவடையும் என்றும், குறிப்பாக தக்கூன் நேஷனல், அமானா இக்திஹார் மலேசியா நிதி உதவி உத்தரவாத திட்டங்கள், பொருளாதார மேம்பாடு மற்றும் நலன் சார்ந்த திட்டங்கள் இனி அதிவேகமாக செயலாக்கம் பெறும் என்றும் பிரதமர் உறுதி அளித்தார். வெறும் வதந்திகளையும் சில தரப்பினரின் குற்றச்சாட்டுகளையும் நம்பாமல் ஒற்றுமை அரசாங்கத்தின் சாதனைகளையும் திட்டங்களையும் பார்த்து மக்கள் எங்களை மதிப்பிட வேண்டும் என்றும் பிரதமர் இந்திய சமூகத்திற்கு உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். அறுசுவை விருந்து மற்றும் கலை விழாவுடன் கோலாகலமாக நடைபெற்ற இந்த மாபெரும் நல்லிணக்க சந்திப்பில் பிரதமரின் இந்த அதிரடி அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் மத்தியிலும் புதிய எழுச்சியையும் பெரும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வில் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபட்சில், மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், நகர செம்பிலான் மாநில தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சாந்தகுமார் பச்சையப்பன், மாநில இந்திய வர்த்தக தொழில் சபையின் தலைவர் எம் திருநாவுக்கரசு உட்பட இந்திய சமுதாயத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து சிறப்பித்தனர். சர்ச்சைக்குரிய நிலங்களில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களை குறிக்க சட்டவிரோத கோயில் அல்லது கோயில் ஹராம் என்ற வார்த்தையை தாம் பயன்படுத்தியதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்திய சமுதாயத்திடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். சிரம்பானில் நேற்று நடைபெற்ற இந்திய சமுதாயத்துடனான நல்லிணக்க சந்திப்பில் சுமார் 5000 பேர் முன்னிலையில் பேசிய டத்தோஸ்ரீ அன்வார், நான் பிரதமராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை ஒரு பழமையான கோயில் கூட இடிக்கப்படவில்லை. சட்டவிரோத கோயில் என்று நான் குறிப்பிட்டது தொழில்நுட்ப ரீதியான ஒரு சொல்லாடல். அது தவறுதான். பிரதமரும் ஒரு மனிதன்தான். அவரிடமும் தவறுகள் நடக்கலாம் என்று டத்தோஸ்ரீ அன்வார் உருக்கமாக கூறி இந்திய வாக்காளர்களின் ஆதரவை நாடினார். Saya ingat itu masalah masyarakat India. Presiden India pun lain juga, very kadang-kadang emotif, sensitif. Bila masalah kuil tu banyak yang marah. Saya dengar. Sebab dia kata istilah tak tepat. Bila saya kata tidak ada kebenaran. Saya dengar. Jadi dalam forum di Universiti Melaya, saya bagi tahu, I'm sorry, I didn't mean it. In my during when
since I became Prime Minister, satu kuih lama pun tak pernah saya robohkan. Tak ada. Peraturan memang ada. Jadi kalau saya kata, oh ada masalah kakak, ini kuih haram. Okay, saya sudah minta maaf, saya said no. That was a technical, I accept the mistake. Prime Minister is not perfect. Prime Minister is also a human being. Sometimes he does not mean it, but he uses the wrong term. Dan saya dah sudah minta maaf. இதனிடையே மலேசியாவில் வாழும் சீனர்களை சீனாவுக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கும் திரும்பி போகுமாறு கூறும் குறுகிய இனவாத அரசியலுக்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் தமது உரையில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார். மலேசியாவில் பிறந்து வளர்ந்த சீன இந்திய சமூகத்தினரை வேறு நாடுகளுக்கு போக சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அத்தகைய போக்கு மக்களை பிளவுபடுத்துவதோடு மனித பேரன்பை போதிக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் எதிரானது. என்னை பொறுத்தவரை இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனக்குடி மக்களும் இந்த நாட்டிற்கு உரிமை பெற்றவர்களே என்றார். A country for all Malaysians, they will not be thanked. Ya, mana boleh kita dengar ini? Berapa tahun sudah merdeka? 70 tahun. 70 tahun merdeka dengar ini lagi. Itu pun ada lagi sokong. Tu mau kawan, lawan cara baik. Jangan hina orang. Saya orang Islam. Saya tak pernah diajar untuk hina orang Hindu. Saya orang Melayu. Saya tak pernah diajar oleh ibu bapa saya. Kalau you Melayu, you boleh curi India bukan. Kalau you Melayu, you boleh tendang Cina. Never. Why? We have a religion. We have values. நல்ல மலாய்க்காரர்கள், நல்ல சீனர்கள், நல்ல இந்தியர்கள் மற்றும் ஒராங் அஸ்லி மக்கள் என அனைவரும் எனது குடும்பத்தின் ஒரு அங்கமே. அனைத்து இன மக்களின் ஒற்றுமையால் மட்டுமே மலேசியா ஆசியாவின் சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுக்க முடியும். இனவாதத்தை தூண்டும் அரசியலை இந்தியர்கள் முற்றாக புறக்கணித்து மக்களின் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று டத்தோசரி அன்வார் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் முன்னணி கட்டுமான மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனமான IJM கார்ப்பரேஷன் பெர்ஹாட்டின் 73 வயதான தலைவர் கிருஷ்ணன் தான் அந்நிறுவனத்தின் இயக்குனர் குழுவில் மீண்டும் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதால் தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார். 2026 ஆண்டிற்கான IJM ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டுள்ள தனது இறுதி தலைவர் அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றியதை பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாம் இணைந்து உருவாக்கிய வளர்ச்சியை பெருமையுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் வலுவான நிலையில் நிறுவனத்தை விட்டு செல்கிறேன் என்றும் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் 27 நடைபெறவுள்ள ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அவர் அதிகாரப்பூர்வமாக பதவியிலிருந்து விலகுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 1984 ஆண்டு IJM இயக்குனர் குழுவில் இணைந்த கிருஷ்ணன் தான் பின்னர் துணை நிர்வாக இயக்குனர், குழும நிர்வாக இயக்குனர், தலைமை செயல் அதிகாரி, நிர்வாக துணைத் தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்தார். அதேவேளையில் கடந்த 2014 ஆண்டு நிர்வாகத்தில் இடம்பெறாத துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட அவர் 2019 ஆண்டு ஆகஸ்டில் தலைவராக உயர்த்தப்பட்டார். நிறுவனத்தை வழிநடத்திய சமீப காலங்களில் சன்வே பெர்ஹாட் நிறுவனத்தின் கையகப்படுத்தப்படும் முயற்சி நிராகரிக்கப்பட்டதும் தன்னையும் IJM-ஐயும் தொடர்புபடுத்தி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்ட விசாரணையும் தமது முடிவுக்கு முக்கிய நிகழ்வுகளாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த விசாரணையின் முடிவில் தம்மிடமோ நிறுவனத்திடமோ எந்த தவறும் இல்லை என உறுதி செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கை எதுவும் தேவையில்லை என்று SPRM தீர்மானித்தது. இந்நிலையில் நிறுவனத்தின் நல்லாட்சி, நேர்மை மற்றும் உயர்ந்த ஒழுக்க நெறி நிலைத்திருப்பதை இது நிரூபிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 4 தசாப்தங்களாக IJM-இன் வளர்ச்சிக்கு பங்களித்து நாட்டின் முன்னணி கட்டுமான மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனங்களில் ஒன்றாக உருவாக்கிய பயணத்தில் பங்கேற்றது மிகப்பெரிய பெருமை என்றும் கிருஷ்ணன் தான் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் நேர்மை, தொழில் முனைவு, சிறப்பான செயல்திறன் மற்றும் தொலைநோக்கு நிர்வாகம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை IJM-இன் மிக முக்கியமான பாரம்பரியமாக தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வலுவான தலைமைத்துவம், தெளிவான வணிக திட்டம் மற்றும் பங்குதாரர்களின் தொடர்ந்த ஆதரவுடன் நிறுவனத்தின் சிறந்த காலங்கள் இன்னும் வரவிருப்பதாகவும் கிருஷ்ணன் தான் தனது அறிக்கையில் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் நாடாளுமன்ற மேலவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தான் ஸ்ரீ டாக்டர் முகமது ரைஸ் யத்தீமுக்கு வழங்கப்பட்டிருந்த 2 மாநில அரச விருதுகளை நெகிரிசம்பிலான் மாநில அரண்மனை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில செயலாளர் டத்து முகமது ஜஃபீர் இப்ராஹிம் இன்று வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட டர்ஜா சரி உத்தாம நெகிரிசம்பிலான் SPNS மற்றும் 1979ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட டர்ஜா டத்தோ சத்திய நெகிரி சம்பிலான் DSNS ஆகிய விருதுகள் திரும்ப பெறப்பட்டதாக தெரிவித்தார். நெகிரி சம்பிலான் யங் டிபர் துவான் பெசார் துவான்கு மூரிஸ் துவான்கு மூனாவீரின் உத்தரவின்படி இந்த விருதுகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் நெகிரி சம்பிலான் அரச குடும்பத்தின் கண்ணியம், பெருமை மற்றும் மரியாதையை பாதுகாப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். தான் ஸ்ரீ டாக்டர் முகமது ரைஸ் யத்தீம் கடந்த 1978 முதல் 1982ஆம் ஆண்டு வரை நெகிரிசம்பிலான் மந்திரி பசாராகவும் கடந்த 2020 முதல் 2023ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற அவைத்தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெகிரிசம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரங்களில் தமக்கு எதிராக திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதாக ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று சிம்பாங் டுரியான் பகுதியில் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட தேநீர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆண்டனி லாக், பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி வெற்றி பெற்றால் தாம் மந்திரி பசாராக நியமிக்கப்படுவதாகவும் அதனால் மலாய்க்காரர்கள் தங்களின் அரசியல் அதிகாரத்தை இழந்து விடுவார்கள் என்றும் மலாய் வாக்காளர்களை அச்சுறுத்தும் வகையில் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பக்கத்தன் ஹரப்பான் சார்பில் சின்னா தொகுதியில் போட்டியிடும் அவர் தான் அடாட் அமைப்பில் தலையிடுவதாகவும் அரச குடும்பத்தின் மரியாதையை சீர்குலைக்க முயற்சிப்பதாகவும் மற்றொரு குற்றச்சாட்டுகளும் தம் மீது சுமத்தப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளையில் மாநில அரசியல் அமைப்பின்படி மந்திரி பசார் பதவியை மலாய் இனத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே வகிக்க வேண்டும் என்பதால் அப்பதவியை வகிக்க தான் தகுதியற்றவர் என்றும் ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். மிட்வெளி சிட்டியில் உள்ள சென்டர் பாயிண்ட் தெற்கு கோபுர கட்டிடத்தில் நேற்று வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து உடனடியாக அங்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர். எனினும் அங்கு வெடிகுண்டோ சந்தேகத்திற்கிடமான பொருளோ கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹுக் வெளியிட்டுள்ள தகவலில், சம்பவத்தின் போது கட்டிடத்தில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டை அகற்றும் நிபுணர்களுடன் K9 பிரிவின் சோதனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அனுப்பப்பட்ட போலி மிரட்டலாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவிய நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பேரா மாநிலம் பெர்லோப் போதைப் பொருள் அடிமைத்தன மீட்பு மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிய 4 கைதிகள் பண்டார்பாரு பாங்கி பகுதியில் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் உண்மையல்ல என்று தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமையான AADK தெரிவித்துள்ளது. இதுகுறித்து AADK தலைமை இயக்குநர் டத்து ருஸ்லின் ஜூசோ கூறுகையில், கடந்த ஜூலை 24ஆம் தேதி தப்பிய அந்த 4 கைதிகளும் போலீசார் மற்றும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் சுங்கைசிப்புட் பகுதியில் ஏற்கனவே மீண்டும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சமூக ஊடகங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பவோ பகிரவோ வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பொதுமக்கள் பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.